நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு நீண்ட இடைவேளைக்கு பிறகு ஒரு நல்ல பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. எல்லோரும் ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நம்மளில் பல பேர்த்துக்கு மற்ற ஜீவராசிகள் மேலே அன்பு செலுத்தி அதன் மூலிமா நாமளும் சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு குணம் இருக்கும். வீணாக கீழே கிடக்கிற குருவி விட்டை சேமித்து அதை நம்ம வீட்டு மாடத்தில் கட்டி அதில் ஏதாவது ஒரு குருவி குடி வந்தால் அதில் கிடைக்கிற ஆனந்தத்துக்கு எல்லையே இல்லை. அப்படி கூடு சேகரிக்க போகும்போது ஒரு உயரிய பனைமரத்தில் இது கனவா நிஜமா அப்படிங்கிற அளவுக்கு அத்தனை குருவி கூட்டை பார்த்தோம். காற்றின் வேகத்தை தாங்க முடியாமல் பல குருவி கூடுகள் மரத்தை சுற்றி விழுந்து கிடந்துச்சு. வாயில்லா ஜீவராசி அந்த கூட்டை அமைச்சிருக்கிற விதத்தை பார்க்கும்போது நம்ம கட்டுற வீடெல்லாம் ஒரு பொருட்டே இல்லைன்னு தோணுச்சு. குருவி கஷ்டப்பட்டு கட்டின கூடு இப்படி கீழே விழுந்துருச்சேன்னு வருத்தமாக இருந்தாலும் இது மற்ற குருவிகளுக்கு ஒரு உறைவிடமாக அமையப்போகுதுங்கிற ஒரு சின்ன மன நிறைவோடு அதனை எல்லாம் சேகரிக்க ஆரம்பித்தோம். ஒற்றுமைனா என்னங்கிறத நம்ம பறவைகிட்டேருந்து கற்றுக்கலாம் போல். நாங்கள் அங்கே கண்ட காட்சிகளை விவரிக்க சத்தியமாக எனக்கு வார்த்தைகளே இல்லை. பறவைகள் இயற்கையின் சமநிலையை பாதுகாக்கிறதுல ஒரு பெரும் பங்கு வகிக்குதுன்னு அறிவியல் சொல்லுது. பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுலேயும் விதைகளை பரப்புறதுலேயும் மரங்கள் வளர்ப்பதுலேயும் பறவைகள் ரொம்ப முக்கிய பங்காற்றுது. வழியில் பல மரங்களை கடந்து சென்றோம். ஆனால் எந்த ஒரு மரத்துலேயும் இப்படி ஒரு உயிர் சூழல் இருப்பதை எங்களால் பார்க்க முடியல. இயற்கையை பாதுகாப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.